Hi friends, welcome to Santra Techspot. In this video, we will FastAPI query params அப்படினா என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். இந்த query params அப்படிங்கிறது REST API இருக்கிற எல்லா இடத்துலயுமே நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். லாஸ்ட் வீடியோல நம்ம வந்து path params அப்படினா என்ன அப்படிங்கறத பார்த்தோம். சோ அத ரிலேட் பண்ணி இன்னைக்கு query params அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் and எல்லாரும் கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கான்செப்ட். சோ மறக்காம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. ஓகே. நம்ம லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்திருந்தோம்? பாத் params. சோ பாத் paramsல என்ன கொடுத்திருந்தோம்? URLலயே நம்ம வந்து ஒரு பர்టిక్యులர் இன்புட்டா வாங்குற மாதிரி கொடுத்திருப்போம். அந்த பேஸ்ட் ஆன் தி இன்புட் நம்ம வந்து ஒரு டேட்டாவை ரிட்டர்ன் பண்ற மாதிரி கொடுத்திருப்போம். சோ இந்த எக்ஸாம்பிள்ல இந்த பாத் param எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா நான் புக்ஸ்க்கு அப்புறம் புக் ஐடி அப்படிங்கற ஒரு இன்புட் வாங்கி இருக்கேன். சோ இந்த புக் ஐடியை டிபெண்ட் பண்ணி நான் ஒரு புக்ஸ் டேட்டா அப்படிங்கற ஒரு டேட்டா வச்சிருக்கேன். அதுல இருந்து என்னோட ரெஸ்பான்ஸை வந்து நான் வந்து கிளையண்ட்டுக்கு வந்து சென்ட் பண்ணுறேன். இப்போ நான் என்னோட ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். ரன் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ என்னோடது வந்து புக்ஸ். ஓகே. ஸோ இப்போ நான் இங்கே வந்து எக்ஸாம்பிளுக்கு 1001 அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா எனக்கு வந்து அந்த 1001 அப்படிங்கிற அந்த புக் ஐடியோட புக் நேம் என்ன அப்படிங்கிறது வரும். ஸோ அதே மாதிரி நான் இங்கே வந்து புக்கோட ஐடி நான் சேஞ்ச் பண்ண எனக்கு வந்து அது ரிலேட்டடான டேட்டா வந்து என்னோட மேப்பிங்ல இருந்து எனக்கு வந்து எடுத்துகிட்டு வரும். ஸோ இது வந்து நம்ம பாத் பேரம்ஸை யூஸ் பண்ணி பண்ணோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்? query params. ஸோ இந்த query params அப்படிங்கிறது அந்த வேர்டிங்ஸில் நம்மளுக்கு இருக்குது. சம்திங் வந்து query பண்ண போகிறோம். பட் query params நம்ம எப்போ யூஸ் பண்ண வேண்டிய ஒரு தேவை வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து ஒரு டேட்டாபேஸ் இருக்குது. அதில் வந்து ஒரு 100 புக்ஸோட டேட்டா வந்து உங்களுக்கு இருக்குது. ஆனால் அந்த 100 புக்ஸோட டேட்டாவும் உங்களுக்கு வேணும். ஆனால் எல்லாமே ஒரே அட்டெம்ப்டில் எடுக்காமல் ஒரு பேஜினேஷன் மாதிரி எடுக்க போகிறீங்க. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 5 புக்ஸோட டேட்டா வேணும், அப்புறம் ஒரு 10 புக்ஸோட டேட்டா வேணும். அந்த மாதிரி ஒரு பேஜினேஷன் வைஸ் நம்ம வந்து நம்மளோட டேட்டாவை வந்து டேட்டாபேஸ்லேருந்து கொரி பண்ணி எடுக்க போகிறோம். இல்லை நம்மளோட டேட்டாவை வந்து சென்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மாதிரி கேஸ்க்கு நம்ம வந்து query params அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த சேம் எக்ஸாம்பிள் நம்ம வந்து query params வச்சு பண்ணும்போது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். இங்கே பாருங்கன்னா இன்னொரு ரவுட்ஸ் போட்டிருக்கிறேன் புக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த புக்ஸ் அப்படிங்கிற அந்த ரவுட்டை நான் வந்து query paramஸ்க்கு யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இங்கே பாத் பேரம்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணோம்? நம்மளோட யூஆர்எல்லையே அந்த பர்டிகுலர் பேராமீட்டரோட நேம் என்ன அப்படிங்கிறது கொடுத்துருப்போம். அப்புறம் நம்மளோட ஃபங்க்ஷன்லையும் அந்த பர்டிகுலர் பேராமீட்டர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்போம். இங்கே query params அப்படிங்க வரும்போது நம்ம வந்து யூஆர்எல்ல மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நம்ம வந்து ஜஸ்ட் நம்மளோட ஃபங்க்ஷனில் மட்டும் அந்த பேராமீட்டரோட நேமை கொடுத்தா போதும். இப்போ நான் இங்கே என்ன கொடுக்குறேன்? லிமிட் அப்படிங்கிற ஒரு நம்பரை ஒரு இன்புட்டை வாங்குகிறேன். ஸோ அந்த லிமிட் அப்படிங்கிற இன்புட் வந்து எனக்கு வந்து ஒரு இன்டிஜர் வேல்யூவாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா நான் வந்து இந்த லிமிட்டை பேஸ் பண்ணி நான் வந்து இண்டெக்ஸ் லிஸ்ட்லேருந்து இண்டெக்ஸ் வேல்யூ எடுத்து தான் நான் அனுப்ப போகிறேன். ஓகேவா? ஸோ அதனால் நான் வந்து இதை வந்து ஒரு இன்டிஜராக நான் வந்து வச்சுக்கிறேன். இப்போது எனக்கு இந்த ரவுட்டில் நான் என்ன பண்ணேன்னா ஜஸ்ட்டு ரிட்டன் சேம் அங்கே போட்டிருந்தா அதே கண்டென்ட் தான். புக் ஐடி இல்லைனா புக் டேட்டான்னு வச்சுக்கலாம். ஓகேவா? புக் டேட்டா இஸ் டாட் ஃபார்மேட் ஆஃப் ஏ ஆஃப் கோலன் லிமிட். ஸோ என்னோட லிமிட்டில் என்ன இருக்குதோ அதான் நான் வந்து சென்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் ஜஸ்ட் என்னோட சர்வரை திரும்ப ரன் பண்ணுறேன். ஓகே. ஸோ நான் இப்போ அதே 127 இந்த புக்ஸ் அப்படிங்கிறதுல நான் வந்து இப்போ வந்து ஹிட் பண்ணுறேன். இப்போ எனக்கு எங்கே என்ன சொல்லுது பார்த்தீங்க அப்படின்னா நான் புக்ஸ் அப்படிங்கிற யூஆர்எல் நீங்கள் வந்து நல்லா நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், நான் என்னோட யூஆர்எல்ல நான் எந்த பேராமீட்டர் கொடுக்கல. இப்போ இங்கே வந்து நம்ம புக்ஸுக்கு அப்புறம் புக் ஐடி கொடுத்துருந்தோம். அதனால் நம்ம வந்து நம்மளோட யூஆர்எல்ல புக் ஐடி நம்ம வந்து சென்ட் பண்ணி அனுப்பணும். இங்கே நான் வந்து எதுவுமே கொடுக்கல, ஆனால் நான் புக்ஸ்ன்னு கொடுக்குங்க. எனக்கு என்ன சொல்லுது? query parameter is missing அப்படின்னு சொல்லுது. அந்த பேராமீட்டரோட நேம் பார்த்தீங்கன்னா லிமிட் அப்படின்னு சொல்லியிருக்குது. அப்போ நம்ம இங்கே என்ன query parameter கொடுக்கணும். இந்த query parameter நம்ம எப்படி கொடுக்கணும்னா நம்மளோட யூஆர்எலுக்கு அப்புறம் ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு நம்மளோட பேராமீட்டரோட நேம் என்னன்னு கொடுக்கணும். இப்போ நம்மளோட பேராமீட்டரோட நேம் வந்து லிமிட் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த லிமிட் ஈக்குவல் டு எவ்வளோ லிமிட் உங்களுக்கு வேணும். இப்போ 1 அப்படின்னா நீங்கள் 1ன்னு கொடுக்கலாம். ஸோ நீங்கள் 1 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாகவே உங்களோட புக் டேட்டாலேருந்து ஒரே ஒரு வேல்யூ தான் உங்களுக்கு வந்து வரும். இதே நீங்கள் 2 அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு
லைக் நீங்கள் எவ்வளோ கவுண்ட் கொடுக்குறீங்களோ அந்த கவுண்ட்டை பொறுத்து உங்களுக்கு வேல்யூ வரும். இப்போ நான் 5 அப்படின்னு கொடுக்குறேன், எனக்கு வந்து 5 ரெக்கார்டு வந்து என்னோட லைக் ரவுட்லேருந்து எனக்கு வந்து ரீடைரக்ட் ஆகி வருது. இந்த மாதிரி ஒரு பேஜினேஷன் மாதிரி பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த கொரி பேராம்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு வந்து பாத் பேராம்ஸ் அப்படின்னா என்னென்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கொரி பேராம்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை மறக்காம கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா எப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துறேன். பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.